அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனம். சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன் என்பதே நாம் ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கொலோசை நிருபத்தை இந்த நேரத்தில் சிந்திக்க இருக்கின்றோம். தேவன் தாமே எங்களோடு இருந்து செயல்படும். உம்முடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருந்து நாங்கள் கேட்கின்ற இந்த காரியங்களை கருத்தாக கவனத்தோடு கேட்டு எங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். கொலோசை விசுவாசிகள் தங்களை கள்ள உபதேசத்திலிருந்து அவர்கள் எந்த அளவிற்கு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அது எந்த அளவுக்கு அவசியம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுத்து வந்ததை நாம் கடந்த வாரத்தில் நாம் கற்றுக்கொண்டோம். கடந்த செய்தியிலே அந்த 4வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே விசுவாசிகள் அவர்கள் இந்த தவறான உபதேசத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதின் அவசியத்தை இந்த இடத்திலே பவுல் மிகவும் தெளிவாக எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த பகுதியில் கூட 3 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அவர் விசுவாசிகளுக்கு என்ன சொல்லுகின்றார், கள்ள உபதேசத்தை குறித்து அவர் பேசுவது என்ன என்று பார்க்கும் பொழுது 3 கேள்விகளின் அடிப்படையில் அதை நாம் பிரித்து நாம் சிந்தித்தோம். முதலாவதாக, கள்ள உபதேசகர்கள் யார் என்று நாம் கேட்டோம். அதற்கு அந்த இடத்துல பதில் சொல்றாரு, ஒருவனும் என்று சொல்லுகின்றார். கள்ள உபதேசகத்தை போதிப்பவர்கள் யார், எங்கே இருந்து வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. யார் வேண்டுமானாலும் கள்ள உபதேசத்தை போதிக்கலாம். ஆகவே ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் என்று பவுல் சொல்லுகின்றார். இரண்டாவதாக, அவர்கள் ஏன் கள்ள உபதேசத்தை அவர்கள் எப்படியாக கள்ள உபதேசத்தை போதிக்கின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது நயவசனிப்பினாலே என்று பவுல் சொல்லுகின்றார். அவர்கள் மனிதனுடைய இருதயத்தை வஞ்சிக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி நயவசனிப்பினாலே அந்த கள்ள உபதேசத்தை போதிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். மூன்றாவதாக, அவர்களுடைய அந்த போதனையின் நோக்கம் என்ன என்று நாம் கேட்கும் பொழுது ஆத்துமாக்களை வஞ்சிப்பதே அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது, கிறிஸ்துவனிடத்திலிருந்து பிரித்து கொண்டு போவதே அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது என்று சொல்லி கடந்த வாரத்திலே கடந்த செய்தியிலே நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக 5வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்கு தன்னுடைய இருதயத்தை அவர் முழுவதுமாக வெளிப்படுத்துவதை இந்த 5வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆக இந்த வேத வசனத்தை நாம் 2 குறிப்புகளின் அடிப்படையிலே பிரித்து அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை இந்த நேரத்தில் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக, போதகனுடைய இருதயம் என்பதை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். முதலாவதாக போதகனுடைய இருதயம், இரண்டாவதாக போதகனுடைய மகிழ்ச்சி. முதலாவதாக போதகனுடைய இருதயம், இரண்டாவதாக போதகனுடைய மகிழ்ச்சி. இந்த 2 காரியங்களின் அடிப்படையிலே இந்த 5வது வசனத்தை நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக போதகனுடைய இருதயம் என்று பார்க்கும் பொழுது இந்த 5வது வசனத்தினுடைய முற்பகுதியில் நாம் பார்க்கின்றோம், சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து என்று இந்த இடத்திலே பவுல் சொல்லுகின்றார். இந்த கொலோசை விசுவாசிகளுக்கும் தனக்கும் இருந்த அந்த உறவின் நிலைப்பாட்டை, அந்த உறவை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்திலே 2 வகைகளாக குறிப்பிடுவதை நாம பார்க்க முடியும். என்னென்ன பார்க்கும் பொழுது அந்த முற்பகுதியில சொல்றாரு, சரீரத்தின்படி நான் தூரமாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தபடியாக ஆவியின்படி உங்களோடு இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். 2 காரியங்களை இந்த கொலோசை சபை விசுவாசிகளோடு தனக்கு இருந்த நிலைமையை அவர் பகிர்ந்து கொள்வதை நாம பார்க்கின்றோம். ஆகவே முதலாவதாக சொல்கின்றார், சரீரத்தின்படி நான் தூரமாக இருந்தோம் என்று சொல்றார். அவருடைய அந்த நிலைமை இந்த இடத்திலே பவுல் விவரித்து சொல்வதை நாம பார்க்கின்றோம். நாம இந்த நூலினுடைய அறிமுகத்தில் கூட நாம கற்றுக்கொண்டோம், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொலோசை சபையை நிறுவவில்லை. அவர் இந்த சபையை ஒரு காலம் போய் சந்திக்கவோ, அவர்களிடத்திலே பேசவோ, தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவோ அவர் ஒரு காலம் அதை செய்யல. அவர் இந்த சபையை நிறுவலை என்பதை நாம கற்றுக்கொண்டோம். ஆனாலும் புற ஜாதிகளுக்குரிய அப்போஸ்தலனாக,
புற ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கின்றவனாக இந்த கொலோசே சபை மற்ற சபை எல்லாவற்றையும் குறித்து அவர் மிகவும் கவலையோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு, மிகவும் வாஞ்சையுள்ளவராக, பிரயாசப்படுகின்றவராக இருந்தார் என்பதையும் அவருடைய மற்ற நிருபங்களிலே வாசிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையிலே தான் இந்த கொலோசே சபையானது தவறான உபதேசத்தை போதிக்கின்றவர்களினாலே, தவறான வார்த்தைகளை பேசுகின்றவர்களினாலே ஆபத்தை சந்தித்துக் கொண்டிருந்த பொழுது இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தனக்குள்ளாக இருந்த போராட்டத்தை விசுவாசிகளுக்கு வெளிப்படுத்துவதை நாம பார்க்கின்றோம். அதை நாம கூட முந்தைய செய்திகளில் நாம கற்றுக்கொண்டோம். 1வது வசனத்திலே பார்க்கும்பொழுது பவுல் சொல்றாரு, உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்றெல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகின்றேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே இந்த தவறான உபதேசத்தை இந்த கொலோசே சபையானது அந்த ஆபத்தை சந்தித்துக் கொண்டு இருந்த பொழுது இங்கே பவுலினுடைய இருதயம் மிகவும் வேதனைப்படுகின்றதாகவும், விசனப்படுகின்றதாகவும், கவலை அடையக்கூடிய ஒரு நிலைமையில இருந்ததை நாம பார்க்கின்றோம். அந்த சமயத்திலே இந்த கொலோசே சபை விசுவாசிகளை சந்தித்து இந்த தவறான போதனைகளை கண்டிக்க வேண்டும், இந்த தவறான போதனைகளை இவர்கள் இப்படி செய்வது தவறு என்று விசுவாசிகளை எச்சரித்து அவர்களை சரியான வழியிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு புறஜாதிகளுடைய அப்போஸ்தலன் என்கின்ற அடிப்படையிலே மிகப்பெரிய ஒரு பாரம் இருந்திருக்கும். ஆனால் இந்த இடத்திலே அவரால் அங்கே அவர்கள் மத்தியிலே இருக்க முடியவில்லை. அதைத்தான் அந்த இடத்துல பவுல் சொல்றாரு, சரீரத்தின்படி நான் தூரமாக இருந்தோம் என்று சொல்லுகின்றார். ஏன் சரீரத்தின்படி தூரமாக இருக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் வீட்டு காவலிலே வைக்கப்பட்டிருக்கின்றார். அதை நாம கற்றுக்கொண்டோம். அவர் வீட்டு காவலிலே வைக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய காவலை நாம பார்க்கும்பொழுது ஏறத்தாழ 4 வருடங்கள் அவர் காவலிலே வைக்கப்பட்டிருக்கின்றார். நீங்க அப்போஸ்தலர் 24வது அதிகாரத்திலே 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே செசரியா பட்டணத்திலே 2 வருடங்கள் காவலிலே வைக்கப்பட்டிருந்தார். அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 30வது வசனத்தில் பார்க்கும் பொழுது ரோமிலே 2 வருடங்கள் அவர் காவலிலே வைக்கப்பட்டிருப்பதை நாம பார்க்கின்றோம். அவர் ஏறத்தாழ 4 வருடங்கள் அவர் காவலிலே வைக்கப்பட்டிருக்கின்றார். எந்த ஒரு சபையும் சந்திக்க முடியாதபடிக்கு, எங்கேயும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாதபடிக்கு அவர் காவலிலே வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு சூழ்நிலை, அவராலே சபையை சென்று சந்திக்க முடியவில்லை. இந்த கொலோசே சபையை சந்திக்க முடியலங்க. அப்ப நம்ம பவுலினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையானது ஊழியத்தினாலே எந்த அளவிற்கு ஒரு அதிகமான செயல்பாடுகள் நிறைந்தாக இருந்தது என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவர் பல பட்டணங்களுக்கு செல்கின்றார், கடல் தாண்டி போகின்றார், பல நகரங்களுக்கு சென்று தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கின்றார், சபைகளை நிறுவுகின்றார், மூப்பர்களை ஏற்படுத்துகின்றார். இப்படி பயங்கரமாக ஊழியத்தை செய்த ஒரு பவுல் 4 வருடம் எந்த ஒரு ஊழியத்தை செய்ய முடியாம, யாரை சந்திக்க முடியாம, எந்த ஒரு சபையை போய் பார்க்க முடியாம இருந்த பொழுது அவருடைய மனநிலை எந்த அளவிற்கு ஒரு கவலை உள்ளதாக, வேதனை உள்ளதாக இருந்திருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே தான், அப்படிப்பட்ட ஒரு வேளையிலே தான் இந்த இடத்திலே கொலோசே சபை விசுவாசிகளும் தவறான உபதேசத்தினாலே ஆபத்தை சந்தித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை போய் பார்ப்பதற்கு, அவர்களை போய் சந்திப்பதற்கு, அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு, இந்த தவறான உபதேசங்களை போய் கண்டிப்பதற்கு, அங்கே கொலோசே சபைகளை போய் பார்ப்பதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்திலே அவரால் முடியாதவராக, இயலாதவராக இருப்பதை இந்த இடத்துல நாம பார்க்கின்றோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, முன்னாடி ஒரு செய்தியில் சொன்ன மாதிரி, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், தன்னுடைய குழந்தையை கட்டி வைத்து 4 பேர் அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய கை கட்டப்பட்டவனாக எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாதபடி ஒரு நிர்கதியாக நிற்கின்ற ஒரு தகப்பனுடைய, ஒரு தாயினுடைய நிலைமையை போன்றதுதான் இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிலைமையாக இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே இங்கே பவுலால எதுவும் செய்ய முடியல, இந்த சபையை போய் பார்க்க முடியல, இந்த சபையில அவர்களோடு இருந்து கள்ள உபதேசங்களை எதிர்த்து பேச முடியல. அந்த ஒரு நேரத்திலே இங்கே பவுல் கட்டப்பட்டவராக இருக்கும் பொழுது ரோமிலே கட்டப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாகவும் இருந்தது. இப்படி எல்லா சூழ்நிலையும் இருக்கும் பொழுதுங்க இந்த இடத்துல பவுல் என்ன செய்திருக்கலாம்? அவர் ஆவியிலே கலங்கினவராக, அவர் ஆவியிலே தளர்ந்து போனவராக, அவ்வளவுதாங்க, இனிமே என்னால் எதுவுமே செய்ய முடியாது, இந்த ஊழியத்தை குறித்து என்னால் எதுவும் செய்ய முடியாது, இது தேவனுடைய சித்தம் தானே, நான் 4 வருஷம் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறேன், நான் வெளியில எந்த ஒரு ஊழியத்தை என்னால் செய்ய முடியல, யாரையும் போய் சந்திக்க முடியல, எந்த ஒரு பட்டணங்களையும் என்னால் சந்திக்க முடியல, எந்த ஒரு சபையையும் என்னால் சந்திக்க முடியல, 4 வருஷம் நான் சிறையில் இருந்துட்டேன், இதுக்கு மேல என்னங்க நம்பிக்கை இருக்குது,
இதுக்கு மேல என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி இந்த தவறான உபதேசத்தை சந்தித்துக் கொண்டிருந்த சபைகளையும் சரி, மற்ற எந்த ஒரு காரியத்தையும் சரி, என்னால் இதுமே எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது என்று சொல்லி கடவுள் மேல பழியை போட்டுட்டு இவர் பாட்டுக்கு என்ன செய்திருக்கலாங்க? அமைதியா இருந்திருக்கலாம். ஏன்னா இது தேவனுடைய சித்தம் தானே. தேவன் சொல்றாரு, நீ எனக்காக எவ்வளவு பாடுகளை பட வேண்டும் என்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகின்றார். அவர் ரோமிலே கட்டப்பட்டவனாக அங்கே மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. அப்ப அவர் என்ன செய்திருக்கலாம்? இது எல்லாம் தேவனுடைய சித்தம் தானே, நான் 4 வருஷம் காவல்ல இருக்கிறேன், இதுக்கு மேல என்னால என்ன செய்ய முடியும்? இதுக்கு மேலான சபைக்கு நான் என்னத்தை செய்ய முடியும்? என்ன நன்மையை என்னால நடக்க போகுது என்று சொல்லி அவர் என்ன செய்திருக்கலாம்? தட்டி கழித்தவராக கடவுள் மேலே பழியை போட்டுட்டு அவர் அமைதலாக இருந்திருக்கலாம். என்னால் இனி எந்த ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு கொடுக்க முடியாது, எந்த ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியாது என்று சொல்லி அவர் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி இருந்தாரா என்று கேட்டால் இல்லை. அதுதான் அந்த வசனத்தினுடைய பிற்பகுதியை நாம் பார்க்கின்றோம். அந்த 5வது வசனத்திலே, சரீரத்தின்படி நான் தூரமாய் இருந்தாலும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து என்று சொல்லுகின்றார். இங்கேதான் ஒரு போதகனுடைய இருதயத்தை நாம் பார்க்கின்றோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் 4 வருடங்கள் காவலிலே வைக்கப்பட்டவராக எந்த ஒரு சபையும் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்த பொழுதும் அவர் சபையை குறித்த அக்கறையற்றவராக இருக்கவில்லை. என்னால் இனிமே என்னங்க செய்ய முடியும் என்று சொல்லி தேவன் மேலே பாரத்தை போட்டுவிட்டு அவர் பேசாமல் இருந்து விடவில்லை. இங்கே என்ன சொல்லுகின்றார்? நான் சரீரத்தின்படி உங்களை விட்டு தூரமாக இருந்தாலும் என் ஆவியினாலே நான் என்ன செய்கின்றேன்? உங்களோடு எப்பொழுதும் இருக்கின்றேன் என்று அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சரீரத்தின் பிரகாரமாக நான் உங்களோடு இருக்க முடியவில்லை என்ற உண்மையை ஒப்புக்கொண்டாருங்க. ஆனால் அதே நேரத்தில் என்னாலே உங்களை பார்க்க முடியலை என்ற ஒரு உண்மையை நினைத்து கொண்டு அவர் என்ன செய்யல, அப்படியே அழுது புலம்பிக்கிட்டு இனிமே என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி தன்னை ஒரு நிர்கதியான நிலைமையில இருப்பதாக அவர் உணரவில்லை. மாறாக என்ன செய்கின்றார்? தன்னால் எது செய்ய முடியலையோ அதையே நினைத்து வருந்தாமல் தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நினைத்து அவர் அதில் உறுதியாக இருந்து செயல்படுவதை இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கின்றோம். அதனால அவர் சொல்றாரு, ஆவியின்படி உங்களுடனே கூட நான் இருந்து என்று சொல்லுகின்றார். ஆவியின்படி உங்களுடனே இருக்கிறதுனா என்னதுங்க? நம்ம உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, ஏதோ பவுல் அப்படியே மாயாஜாலமா இன்னைக்கு எல்லாரும் சொல்ல பாடி ஆண்டவர் என்ன செய்தார், என்னை ஆவியிலே ஏதோ ஒரு இடத்திற்கு கூட்டி போனார் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இடத்துல பவுல் சொல்லலைங்க. நான் ஆவியிலே உங்களோடு இருக்கின்றேன் என்று பவுல் சொல்லும் பொழுது ஏதோ ஒரு மாயாஜால வித்தை அந்த இடத்துல பேசல. தேவன் ஏதோ பவுல் இருதயம் அவருடைய சரீரம் எங்கே இருந்தாலும் ஆவியிலே அவரை அங்கே கொண்டு போய் வைத்திருந்தார் என்ற அர்த்தத்தெல்லாம் நாம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கே பவுல் என்ன சொல்லுகின்றார்? என்னுடைய மனது, என்னுடைய சிந்தை, என்னுடைய நோக்கம், என்னுடைய எண்ணம் எல்லாமே என்ன செய்துங்க? உங்களுடனே தான் இருக்கின்றது. நான் எப்பொழுதும் உங்களை குறித்தே எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். நான் காவலிலே வைக்கப்பட்டிருந்தாலும், நான் சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டிருந்தாலும், என்னுடைய கைகள் கட்டப்பட்டிருந்தாலும், நான் உங்களை சந்திக்க முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய இருதயமும் என்னுடைய சிந்தையும் என்னுடைய எண்ணமும் என்னுடைய உணர்வு எல்லாமே எப்பொழுதும் உங்களை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கின்றது என்று இந்த இடத்துல பவுல் சொல்லுகின்றார். அதைத்தான் இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, நான் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து என்று சொல்லுகின்றார். பவுல் சரீரத்தின்படி விசுவாசிகள் உடனே அவர்கள் மத்தியில் இருக்க முடியாவிட்டாலும் அந்த சபைக்கு ஊழியம் செய்வதிலிருந்து அது என்ன செய்யலங்க? அவரை தடுத்து நிறுத்தல. அவர் என்ன செய்கின்றார்? அவருடைய இருதயம் முழுவதையும் அவருடைய சிந்தை முழுவதையும் அந்த சபையின் மீது நிறுத்தினவராக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் நாம இதற்கு முந்தின அதிகாரத்தில் உள்ள வசனங்களை பார்க்கும்போது தெளிவாக இருப்பதை நாம் பார்க்கலாம். கொலோசையர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கும் பொழுது பவுல் சொல்கின்றார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கின்றோம் என்று சொல்லுகின்றார். அவர் சிறைச்சாலையில் இருந்தாலும் காவலில் வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த சபைக்கென்று எப்பொழுதும் அவர் வேண்டுதல் செய்கின்றேன் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான் என்று சொல்கின்றார். இவர் சிறைச்சாலையில் இருக்கின்றார், காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் அதே நேரத்திலே இங்கே இந்த கொலோசை சபையில் இருந்த அந்த ஊழியக்காரனாகிய எப்பாப்ராவின் மூலமாக அங்கே என்ன நடக்கின்றது என்ற ஒரு செய்திகளை அவர் என்ன செய்கின்றாருங்க? அனுதினமும் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். என்ன நடக்குது, விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்க, என்ன மாதிரியான காரியங்களை செய்கின்றார்கள் என்று சொல்லி அவர் விசாரிப்பதை நாம பார்க்கின்றோம். 11வது வசனத்தில் பார்க்கும் பொழுது சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையோடும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்பட உங்களுக்காக வேண்டுதல் செய்கின்றோம் என்று சொல்லுகின்றார்.
மறுபடியும் நாங்கள் உங்களுக்காக நீங்கள் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வல்லமையிலே பலப்படுத்தப்பட வேண்டும், அவருடைய அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிப்பதை இந்த இடத்துல பார்க்கின்றோம். 13வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, தேவன் உங்களை ரட்சித்தபடியினாலே நாங்கள் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கின்றோம் என்று சொல்லுகின்றார். 24வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, உங்களுக்காக நான் என்ன செய்கின்றேன், பாடுகளை அனுபவிக்கின்றேன், அந்த பாடுகளில் நான் சந்தோஷம் அடைகின்றேன் என்று சொல்லுகின்றார். 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, உங்களை குறித்து எனக்கு மிகுந்த போராட்டம் உண்டு என்று சொல்லுகின்றார். 4வது அதிகாரம் வசனம் 7 9 முடிய நாம் பார்க்கும் பொழுது, 4வது அதிகாரம் வசனங்கள் 7 9 முடிய பார்க்கும் பொழுது, பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாய் இருக்கிற தீகிக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் அவனையும் உங்களில் ஒருவனாய் இருக்கிற உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பி இருக்கின்றேன் என்று அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அவர் சிறையிலே இருந்தாலும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த சபையை குறித்து அவர் நாள்தோறும் சிந்தையை கொண்டவராக, இந்த சபையை நாள்தோறும் தன்னுடைய இருதயத்தில் நிறுத்தினவராக, மற்ற எல்லா சபைகளையும் குறித்து நாள்தோறும் எண்ணிக்கொண்டிருக்கின்ற அந்த சபைகளின் மீது தன்னுடைய சிந்தையையும் எண்ணத்தையும் உணர்வுகளை வைத்த ஒரு மனிதனாக இந்த இடத்திலே பவுல் இருந்ததை நாம் பார்க்க முடியும். இதையத்தான் எல்லா நிருபத்திற்கு எழுதும்போது அவர் சொல்றார், நாங்கள் எப்பொழுதும் உங்களை நினைத்து கொண்டிருக்கின்றோம், நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கின்றோம், நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம், எங்களுடைய சிந்தையிலே எப்பொழுதும் உங்களை நிறைத்து வைத்திருக்கின்றோம், நீங்கள் தான் எங்களுடைய மகிழ்ச்சி என்று அவர் சொல்வதை நாம் பார்க்க முடியும். ஆகவே சரீரத்தின் பிரகாரமாக சரீர பிரகாரமாக அந்த இடத்திலே பவுல் அவர்களோடு இருக்க முடியாவிட்டாலும் அவர் எப்பொழுதும் அவர்களை குறித்து யோசித்துக் கொண்டிருந்ததை இந்த இடத்தில் நாம் பார்க்கின்றோம். அதுதான் ஒரு போதகனுடைய இருதயமாக இருக்கின்றது, அதுதான் ஒரு மேய்ப்பனுடைய இருதயமாக இருக்கின்றது. அந்த மேய்ப்பனோடு எப்பொழுதும் இருக்கின்றோமோ இல்லையோ, ஒரு போதகன் ஒரு மேய்ப்பனானவன் என்ன செய்கின்றான், அந்த சபையை குறித்து நாள்தோறும் கரிசனை உள்ளவனாக, நாள்தோறும் அக்கறை உள்ளவனாக, நாள்தோறும் கவலைப்படுகின்றவனாக, அவர்கள் மீது எப்பொழுதும் தன்னுடைய சிந்தையையும் இருதயத்தை நிறுத்தினவனாக இருக்கின்றான். மற்ற சபைகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இதைத்தாங்க அவர் சொல்றார். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே பவுல் சொல்லுகின்றார், நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவியினாலே உங்களோடே கூட இருக்கிறவனா என்று சொல்லுகின்றார். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவியினாலே உங்களுடனே கூட இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 11வது அதிகாரம் 28வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளையும் குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகின்றது என்று சொல்லுகின்றார். சபையை குறித்து அவர் என்னாலும் கவலைப்படுகின்றவராக இருந்தார் என்பது இந்த இடத்துல சொல்வதை நம்ம பார்க்கின்றோம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, பிலிப்பியர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம பார்க்கும் பொழுது அங்கே பவுல் சொல்லுகின்றார், இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சையா இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி என்று சொல்லுகின்றார். சபையை தான் எந்த அளவிற்கு நேசித்தேன், சபையை நான் எந்த அளவுக்கு அன்பு செய்கின்றவனாக இருக்கின்றேன் என்று அவர் சொல்வதை நம்ம பார்க்கின்றோம். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்கும் பொழுதுங்க, 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, சகோதரரே, நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்திருந்தபடினாலே உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசையோடு அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினோம் என்று சொல்லுகின்றார். இப்படி எல்லா சபைகளையும் குறித்து இங்கே பவுல் எந்த அளவிற்கு அக்கறை உள்ளவராக கரிசனை உள்ளவராக இருந்தார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா நிருபத்திலையும் சொல்றாருங்க, நாங்கள் சரீரத்தின்படி உங்களோடு இல்லாவிட்டாலும் எங்களுடைய ஆவி எப்பொழுதும் உங்கள் மத்தியிலே இருக்கின்றது, நாங்கள் எப்பொழுதும் உங்களை யோசித்துக் கொண்டிருக்கின்றோம், உங்களை சந்திக்க ஆசைப்படுகின்றோம், உங்கள் மத்தியிலே வர ஆசைப்படுகின்றோம் என்று அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த இடத்திலேயும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொலோசே சபை விசுவாசிகளை சந்திக்க முடியாவிட்டாலும் அவர் என்ன சொல்கின்றார், அவர் ஏதோ அந்த இடத்திலே இருந்து அவர்களை பார்த்து கொண்டிருப்பதை போல அவராலே அவர்களை உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஏன் என்று சொன்னால், தன்னுடைய இருதயத்தை, தன்னுடைய சிந்தையை, தன்னுடைய எண்ணத்தை எப்பொழுதும் விசுவாசிகளின் மீது வைத்திருந்தவராக இருந்தார். அதுதான் ஒரு போதகனுடைய இருதயம், அதுதான் ஒரு மேய்ப்பனுடைய இருதயம், அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய இருதயமாக இருந்தது. எப்பொழுதும் தன்னுடைய சீடர்களை, எப்பொழுதும் தன்னுடைய மக்களை குறித்து அவர் எண்ணிக்கொண்டே இருந்தார். அதனாலதான் தான் மரிக்கும் பொழுதும் தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் ஜெபித்ததை நாம பார்க்கின்றோம்.
இன்னுமாக சொல்லும்போது யோவான் 14வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் தம்மாலே அன்பு கூறப்பட்டவர்களை அவர் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயம் அப்படிப்பட்டதாகத்தான் இருந்தது. பவுலனுடைய நிருபம் அவளுடைய இருதயம் அப்படிப்பட்டதாகத்தான் இருந்தது. இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா சபைகளுடைய போதர்களுடைய இருதயம் அப்படியாகத்தான் இருக்க வேண்டும். விசுவாசிகளை நேசிக்கின்ற இருதயமாக, விசுவாசிகள் மீது எப்பொழுதும் அன்பு செலுத்துகின்ற இருதயமாக, விசுவாசிகள் மீது எப்பொழுதும் கரிசனை உள்ள இருதயமாக, விசுவாசிகளை குறித்து எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருக்கின்ற சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இருதயமுடையவர்களாக போதகருடைய இருதயம் இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாம் கற்றுக்கொள்கின்றோம். இது ஏதோ போதகர் மாத்திரம்தான் இந்த மாதிரி இருதயத்தை உடையவராக இருக்க வேண்டும் என்பது கிடையாதுங்க. எல்லா விசுவாசிகளும் அப்படிப்பட்ட இருதயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். இதை நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தலாம், எப்படி இதை நாம் நடைமுறைப்படுத்தலாம் என்று பார்க்கும் பொழுது இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம், நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த கொரோனா வியாதியினாலே ஊரடங்கு அறிவிச்சாங்க. ஏறத்தாழ ஒரு 2 வருஷம் ஊரடங்கு அறிவிச்சாங்க. சபையாக நாம் ஒன்றாக சேர்ந்து ஒருவர் சந்தித்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே சரீரத்தின்படி நாம் ஒன்றாக கூடி வர முடியாவிட்டாலும் அந்த காலத்தில் எத்தனை பேர் எல்லா சபையாரோடு நம்ம தொடர்பில் இருந்தோம்? எத்தனை பேர் மற்ற விசுவாசிகளை தொடர்பு கொண்டு நீங்க எப்படி இருக்கிறீங்க, நீங்க என்ன செய்றீங்க, நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்களா, நீங்க ஜெபிக்கிறீங்களா, நீங்க மற்ற உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, உங்களுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்று சொல்லி எத்தனை பேர் மற்ற விசுவாசிகளை நாம ஒரு கால் செய்தோ இல்லை மெசேஜ் அனுப்பியோ இல்லை தனிப்பட்ட ரீதியில் சந்தித்தோ அவர்களை நாம பேசினோம். நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரம் இல்லைங்க, சபையிலே விசுவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அநேகர் சபையை விட்டு வெளியே இருக்கலாம். சரிங்களா? இன்றைக்கு உதாரணத்திற்கு ரெபேக்கா சபையில் இல்லைங்க, வெளியில இருக்கு. எத்தனை பேர் ரெபேக்காவுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கிற, உன்னுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்குது, நீ எந்த மாதிரி இருக்கிற, ஜெபிக்கிறியா, வேதத்தை வாசிக்கிறியா, யூடியூப்ல செய்தி போறமே கேட்கிறியா, தேவனை விட்டு வெளியில பின்மாறி போயிடாத, விசுவாசத்துல உறுதியாகிறீ என்று சொல்லி எத்தனை பேர் நாம கேட்கின்றோம். இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணுங்க. அது மாத்திரம் இல்லை, அவர் யாரு வேண்டுமானாலும் கூட இருக்கலாம். சபைக்கு ஒவ்வொரு வாரமும் சபையிலே கலந்து கொள்ள முடியாமல், ஆராதனையிலே கலந்து கொள்ள முடியாமல், வீட்டில் ஏதாச்சும் ஒரு இடையூறு இருந்து, அது ஒரு அவிசுவாசமான ஒரு மனைவியாக இருக்கலாம், இல்லைன்னா அவர் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனையாக இருக்கலாம். அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவருக்கு ஃபோன் செய்து, அவருக்கு கால் செய்து, நாங்கள் உங்களுக்காக எப்போது ஜெபிக்கிறோம், நாங்கள் உங்களுக்காக எப்போது நாங்கள் தேவனை நோக்கி மன்றாடுகிறோம், நீங்கள் ரட்சிக்கப்படணும்னு மன்றாடுகிறோம், உங்களுடைய வீட்டில் இருக்கின்றவர்கள் ரட்சிக்கப்படணும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் என்று சொல்லி எத்தனை தடவை நம்ம அவங்கள்ட்ட பேசி இருக்கின்றோம். இதை நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. ஒரு போதகனுடைய இருதயம் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசிகளுடைய இருதயமும் அப்படிப்பட்டதாக இருக்கணும். மற்றவர்களை சந்தித்து பேசுகின்றவர்களாக, அவர்கள் மீது எப்பொழுதும் சிந்தையை நிறுத்தினவர்களாக, அவர்கள் மீது எப்பொழுதும் எண்ணத்தை நிறுத்தினவர்களாக, அவர்களை குறித்து எப்பொழுதும் யோசித்துக் கொண்டிருக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை நாம செய்கின்றோமா? அநேகர் என்ன செய்தாங்க, இந்த கொரோனா காலகட்டத்திலே சபைக்கு கூடி வராம இருக்கிறத அவங்க தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். சபையே தேவையில்லை என்று சொல்லி விலகி போனவர்கள் அநேகர் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆகவே இந்த ஒரு நேரத்திலே, இந்த இடத்திலே பவுல் அவர் சொல்லுகின்றார், ஒரு மேய்ப்பனுடைய இருதயத்தை குறித்து பேசுகின்றார், ஒரு போதகனுடைய இருதயத்தை குறித்து பேசுகின்றார். ஒரு போதகன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? எல்லா சூழ்நிலையிலேயும் அவர் சரீரத்தின்படி இருந்தாலும் இல்லாவிட்டாலும், கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ஆவியின்படி எப்பொழுதும் விசுவாசிகளை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கின்றவனாக, அவர்களுடைய அக்கறையை குறித்து, அவர்களுடைய நலன்களை குறித்து, அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் நன்மைகளை குறித்து எப்பொழுதும் கரிசனை உள்ளவனாக போதகன் இருக்க வேண்டும். இது போதகனுக்குரிய பணி மாத்திரமல்ல, எல்லா விசுவாசிகளுக்குரிய பணியாக இருக்கட்டும். ஆகவே அப்படிப்பட்ட இருதயத்தை நாம் உடையவர்களாக இருக்கின்றோமா? அப்படிப்பட்ட சிந்தையை நாம் உடையவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதுதான் இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்கின்ற முதலாவது காரியம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது போதகனுடைய சந்தோஷம் என்று இந்த இடத்திலே பவுல் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். போதகனின் சந்தோஷம், போதகனின் மகிழ்ச்சி என்று நாம் பார்க்கின்றோம். இந்த கொலோசையர் 2வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளை குறித்து நான் சந்தோஷப்படுகின்றேன் என்று சொல்லுகின்றார். ஒரு மெய்யான போதகனுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம் எதுங்க? ஒரு மெய்யான போதகனுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய காரியம் எதுவாக இருக்க முடியும்? பணமா இருக்க முடியுமா? இல்ல சபைக்கு 1000 பேர் 1000 பேர் கூடி சபையில கூடுறது அவனுக்கு சந்தோஷத்தை தர முடியுமா? இன்னைக்கு அநேக போதகர்கள் அதைத்தான் சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கின்றார்கள். சபையில காணிக்கை நிறைய கொடுக்கறத அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்.
சபையிலே அநேக ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடி வந்தால் அது அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த இடத்திலே பவுல் தான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார், தான் சந்தோஷப்படுகின்றேன் என்று சொல்லுகின்றார். அவரை சந்தோஷம் அடைய செய்தது எது என்று பார்க்கும் பொழுது வேறு ஒரு காரியத்தை சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் இந்த இடத்தில் நாம் பார்க்கின்றோம். 5வது வசனத்தினுடைய பிற்பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது, உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து நான் சந்தோஷப்படுகின்றேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே ஒரு ஊழியக்காரனுக்கு எது மெய்யான மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கின்றது, ஊழியக்காரன் எதிலே சந்தோஷம் அடையக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சொன்னால், விசுவாசிகளுடைய ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள அவர்களுடைய உறுதியையும் பார்த்து அவன் சந்தோஷப்படுகின்றவனாக இருக்கின்றான். 2 காரியங்களை பவுல் சொல்லுகின்றார். ஆகவே முதலாவதாக நாம் பார்க்கின்றோம் விசுவாசிகளுடைய ஒழுங்கு, விசுவாசிகளின் ஒழுங்கு என்று சொல்லுகின்றார். இங்கே ஒழுங்கு என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இராணுவத்திலே பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார். ஒரு படை காரியங்களிலே அப்படிப்பட்ட ஒரு இராணுவ ஒரு பயன்பாட்டு சொல்லை இந்த இடத்துல பயன்படுத்துவதை நாம பார்க்கின்றோம். அங்கே என்ன சொல்றார் அப்படின்னா, படை வீரர்களுடைய கூட்டமானது, போர் சேவகருடைய கூட்டமானது, அவர்கள் முறையாக அணிவகுத்து நின்று ஒழுங்காக சரியான ஒரு நேர்த்தியான ஒரு அப்படிப்பட்ட ஒரு வகையிலே அவர்கள் ஒழுங்காக நிற்பது தான் அந்த இடத்திலே ஒழுங்கு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. அவர்கள் முறையாக அணிவகுத்து நின்று சரியாக நேர்த்தியாக எந்த ஒரு குழப்பமும் இல்லாம சீராக நிற்பது தான் ஒழுங்கு என்ற வார்த்தையானது அந்த இடத்திலே அர்த்தப்படுத்துகின்றது. ஒவ்வொருவரும் அவர்களுடைய நிலைமையிலே, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளிலே, அவர்களுடைய தரநிலைகளின் அடிப்படையிலே சரியாக நிற்பது, அவர்களுடைய நிலையிலே ஒழுங்காக உறுதியாக நிற்பது தான் இந்த இடத்திலே ஒழுங்கு என்ற வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துகின்றார். ஆகவே பவுல் இந்த இடத்துல உங்களுடைய ஒழுங்கையும் என்று சொல்லும் பொழுது இந்த இராணுவ வார்த்தையை பயன்படுத்தி அவர் சொல்கின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சபையானது ஒரு ஒழுங்கான அமைப்பை பெற்ற கிறிஸ்துவனுடைய போர் சேவகர்களாக இருக்கின்றது என்ற ஒரு காரியத்தை இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார். சபையானது ஒழுங்கான அமைப்பை பெற்று கிறிஸ்துவனுடைய போர் சேவகர்களாக அணிவகுத்து நிற்கின்ற ஒரு கூட்டமாக, அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக அங்கே எல்லாரும், ஒவ்வொரு விசுவாசிகளும் தங்களுடைய நிலைமையிலே, தங்களுடைய பொறுப்புகளிலே, அவர்களுக்கு மேலே இருக்கின்றவர்களுடைய அந்த ஒரு அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்து, அந்த ஒரு ஆளுகைக்கு கீழ்ப்படிந்து, ஒவ்வொருவரும் தங்களுடைய வேலையை சரியாக செய்கின்ற ஒரு நேர்த்தியான அணிவகுத்து நிற்கின்ற கிறிஸ்துவனுடைய போர் சேவகர்களின் கூட்டம் என்ற இந்த இடத்திலே விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்லுகின்றார். அதை தான் அந்த ஒழுங்கு என்ற வார்த்தையிலே இந்த இடத்திலே பவுல் அடையாளப்படுத்துவதை நாம பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு கொலோசையர் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே பவுல் சொல்கின்றார், அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு என்று சொல்லுகின்றார். அது ஒரு ஒழுங்கு. விசுவாசிகள் என்ன செய்யணுமா, அன்பினாலே இணைக்கப்பட்டவர்களாக ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். எபேசியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, எபேசியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம பார்க்கும் பொழுது, அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே என்று சொல்லுகின்றார். அங்கே பவுல் சபையில் இருக்க வேண்டிய ஒழுங்கை குறித்து பேசுகின்றார். விசுவாசிகள் என்ன செய்யணுமா, எல்லாரும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒரே ஆவியை உடையவர்களாய், ஒரே இருதயத்தை உடையவர்களாய், ஒரே நோக்கத்தை உடையவர்களாய், ஒரே சிந்தையை உடையவர்களாக அவர்கள் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய், எல்லாரும் அவர்களுடைய நிலைமையிலே அவர்களுடைய பொறுப்புகளை உணர்ந்தவர்களாக அப்படி என்ன செய்யணுமா, அவர்களுடைய அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கின்றபடி என்று சொல்லுகின்றார். அது சபையில் இருக்க வேண்டிய ஒரு ஒழுங்கு. எபேசியர் 2வது அதிகாரம் 21வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவர் மேல், கிறிஸ்து மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் ஆலயமாக எழும்புகிறது, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகின்றீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே விசுவாசிகள் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு விசுவாசியும் தங்களுடைய நிலைமையிலே, தங்களுடைய பொறுப்புகளிலே அவர்கள் ஒழுங்குள்ளவர்களாக, சீருள்ளவர்களாக, ஒரு இராணுவ வீரர்கள் எப்படியாக முறையாக அணிவகுத்து நிற்கின்றார்களோ அவர்களுடைய அணிவகுப்பிலே எப்படி எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல், எந்த ஒரு ஒழுங்கற்ற நிலைமையும் இல்லாமல் அவர்கள் சரியாக நேர்த்தியாக நிற்கின்றார்களோ, அதே போல விசுவாசிகள் ஒரே சிந்தையுடையவர்களாக, தங்களுடைய நோக்கத்தை அறிந்தவர்களாக, ஒரே நோக்கத்தோடு ஒரே ஆவியினாலே ஒன்றிணைக்கப்பட்டவர்களாக ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலைமையிலே சரியாக இருப்பதை தான்
இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒழுங்கு என்று சொல்லுகின்றார். அதை எப்படி அவர் பார்க்கின்றார் என்று சொன்னால், அந்த விசுவாசிகளை பார்த்து சொல்றார், உங்கள் எல்லாரையும் சரியாக ஒழுங்காக அணிவகுத்து நிற்கின்ற கிறிஸ்துவின் போர் வீரர்களாக நான் பார்க்கின்றேன் இந்த இடத்திலே பவுல் சொல்லுகின்றார். ஏன் இந்த ஒழுங்கை குறித்து பவுல் சந்தோஷப்படுகின்றார்? ஏன் இந்த ஒழுங்கை குறித்து பவுல் மகிழ்ச்சி அடைகின்றார்? அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒழுங்காக இருப்பதிலே, ஒழுங்காக இருப்பதிலே பலம் இருக்குதுங்க. ஒன்றாக ஒரே சிந்தையாக ஒழுங்காக இருப்பதிலே அதிலே ஒரு பலம் இருக்கின்றது. என்ன பலம் அப்படின்னு பார்த்தோம் என்று சொன்னால், ஒழுங்கற்ற இராணுவம் எளிதில் என்ன செய்யப்படும்? தோற்கடிக்கப்பட்டு விடும். ஒரு இராணுவ வீரர்களிடத்திலே, ஒரு படை வீரர்களிடத்திலே எந்த ஒரு ஒழுங்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன செய்வார்கள்? அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு விடுவார்கள், எளிதிலே அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். ஒரு கட்டடத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, இப்போ இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்குது, இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்குது அப்படின்னா இதன் மேல ஒவ்வொரு செங்கலும் சரியாக ஒழுங்காக வைக்கப்பட்டு அந்த கல்லெல்லாம் கரெக்டா பொருந்தி அதில் கரெக்டா சாந்து வச்சு ஒழுங்காக பூசி எழுப்பினாதான் அந்த கட்டடம் என்ன செய்யுங்க? நிலைத்து நிற்கும். கற்கள் எல்லாம் சரியாக அடுக்கப்படாமல், ஒழுங்காக அடுக்கப்படாமல், அது சரியாக முறையாக வைக்கப்படாமல் சீரற்ற முறையிலே வைக்கப்பட்டிருந்தால் இந்த கட்டடம் என்ன செய்யாதுங்க? ஒரு புயல் வரும் பொழுதோ, மழை பெய்யும் பொழுதோ, எது ஒரு இயற்கை பேரிடர் வரும் பொழுதோ இந்த கட்டடம் நிலைத்து நிற்காது. ஆகவே அதே போலதான் இந்த இடத்திலே பவுல் சொல்லுகின்றார், விசுவாசிகள் சபையிலே அவர்கள் ஒழுங்கற்றவர்களாக இருக்கும் பொழுது தங்களுடைய நிலைமையிலே ஒவ்வொரு விசுவாசியும் தாங்கள் ஏற்றுக்கொண்ட சத்தியங்களிலே, தாங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தங்களுடைய பொறுப்புகளிலே போதகனுடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்து அந்த காரியங்களிலே அவர்கள் ஒழுங்கற்றவர்களாக இருக்கும் பொழுது, முறையற்றவர்களாக இருக்கும் பொழுது, தவறான உபதேசங்கள் வரும் பொழுது என்ன செய்யப்படுவார்கள்? அவர்கள் எளிதிலே தாக்கப்படுவார்கள், அவர்கள் எளிதிலே வீழ்ந்து போவார்கள் என்பதை இந்த இடத்திலே பவுல் சொல்லுகின்றார். ஆகவே எப்பொழுது விசுவாசிகள் இந்த சரியான வேதம் போதிக்கின்ற சத்தியத்திலே, இந்த சபையிலே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களிலே ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலைமைகளிலே யாராக வேண்டுமானாலும் இருக்கலாங்க. சபையிலே அவர் ஒரு மூப்பராக இருக்கலாம், உதவிக்காரராக இருக்கலாம், சாதாரண விசுவாசியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எல்லாரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே அவர்கள் ஒழுங்குள்ளவர்களாக, உண்மையுள்ளவர்களாக, முறையாக இருக்கும் பொழுது தவறான போதனைகள் வரும் பொழுது அவர்கள் என்ன செய்ய முடியுமா? தங்களை சரியாக ஒழுங்காக அடுக்கப்பட்ட ஒரு கட்டடத்தை போல அவர்களால் உறுதியாக நிற்க முடியும். ஒழுங்காக அணிவகுத்து நிற்கின்ற, சீராக அணிவகுத்து நிற்கின்ற ஒரு படை வீரர்களைப் போல எதிரிகளை அவர்களால் எளிதாக மேற்கொள்ள முடியும் என்று இந்த இடத்திலே பவுல் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அந்த ஒரு ஒழுங்கு, அந்த ஒரு ஒற்றுமை, அந்த ஒரு ஒரே சிந்தை விசுவாசிகளுக்கு மிக மிக அவசியமாக இருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு நம்முடைய சபையில் அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கு இருக்கின்றதா? நம்முடைய சபையில் அப்படிப்பட்ட ஒரே சிந்தை இருக்கின்றதா? நம்முடைய சபையில் அப்படிப்பட்ட ஒரு சீரான அமைப்பை நாம் பெற்றிருக்கின்றோமா? இன்றைக்கு தவறான உபதேசங்கள் பெருகி காணப்படுகின்றது, மாய்மாலமான உபதேசங்கள் பெருகி காணப்படுகின்றது என்று சொன்னால் அதிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது சபையிலே சரியான ஒழுங்கு காணப்பட வேண்டியது அவசியம். அப்படி விசுவாசிகள் ஒவ்வொருவரிடத்திலேயும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே ஒழுங்கு இருக்கின்றதா? நீங்கள் இருக்கின்ற நிலைமையிலே நாம எபேசிய 4வது அதிகாரத்தில் வாசிச்ச ஒவ்வொரு அவயமும் அதனுடைய அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கின்றபடி என்று சொல்கின்றார். ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே நீங்கள் ஒழுங்குள்ளவர்களாக இருக்கின்றீர்களா? உங்களுக்கு போதிக்கப்படுகின்ற காரியங்களிலே நீங்கள் ஒழுங்குள்ளவர்களாக இருக்கின்றீர்களா? அதிலே சீராக செயல்படுகின்றவர்களாக இருக்கின்றீர்களா? அதிலே நீங்கள் ஒரு அப்படி எங்கே ஆடி திரிகின்றவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களா? நிலையுள்ளவர்களாக இருக்கின்றீர்களா? யோசித்து பார்க்க வேண்டும். நம்மிடத்திலே ஒழுங்கு இருப்பது சபையினுடைய பாதுகாப்பிற்கு மிக மிக அவசியமாக இருக்கின்றது. அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரிங்க, விசுவாசிகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வேத வாசிப்பிலே ஒழுங்கு இருக்கின்றதா? தனி ஜெபத்திலே ஒழுங்கு இருக்கின்றதா? குடும்ப ஜெபத்திலே ஒழுங்கு இருக்கின்றதா? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனை குறித்து செய்கின்ற காரியங்களிலே ஒழுங்கு இருக்கின்றதா? நாம் ஒழுங்கில்லாதவர்களாக இருக்கும் பொழுது தவறான உபதேசங்களினாலே எளிதிலே அலைக்கழிக்கப்படுகின்றவர்களாக நாம் இருப்போம். ஆகவே விசுவாசிகளை பார்த்து இந்த இடத்திலே மிகவும் சந்தோஷப்படுகின்ற ஒரு காரியம் பவுல் சந்தோஷப்படுகின்றார். என்னவென்று சொன்னால், தவறான உபதேசங்கள் இந்த சபையை தாக்கினாலும் அந்த கொலோசை சபை விசுவாசிகள் ஒழுங்குள்ளவர்களாக இருந்தார்கள். முறையாக, அவர்கள் குழப்பம் இல்லாதவர்களாக, ஒருத்தர் ஒன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. எல்லாரும் சீராக ஒரே நோக்கத்தை உடையவர்களாக, ஒரே சிந்தையை உடையவர்களாக, அவர்கள் ஒழுங்குள்ளவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கு இருக்கும் பொழுது அது போதகனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. பணம் மகிழ்ச்சி தரக்கூடியதில்லை,
சபையிலே ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் கூடி வர்றது ஒரு போதகனுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய காரியம் அல்ல. அதுதான் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய காரியம் என்று சொன்னால் அவர்கள் மெய்யான போதகர்கள் கிடையாது. ஒரு போதகனுக்கு, மெய்யான போதகனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காரியம் என்ன? சபையிலே விசுவாசிகள் மத்தியிலே சரியான ஒழுங்கு காணப்பட வேண்டும். அந்த ஒழுங்கு இன்றைக்கு நம் மத்தியிலே, நம்முடைய சபையிலே இருக்கின்றதா என்பதை நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக இங்கே பவுல் அவர் எதினாலே மகிழ்ச்சி அடைந்தார் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கின்ற காரியம், கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து நான் சந்தோஷப்படுகின்றேன் என்று சொல்லுகின்றார். முதலாவதாக அவர்களுடைய ஒழுங்கை பார்த்து சந்தோஷப்பட்டார். இரண்டாவதாக கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம். என்ன கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம் என்று பார்க்கும் பொழுது, இங்கே கொலோசை சபையில் இருந்த பிரச்சனை என்ன? அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஆள் தத்துவத்தை அவர்கள் கேள்விக்குறியாக்கினார்கள். அவருடைய தெய்வத்தன்மையை அவர்கள் கேள்விக்குறியாக்கினார்கள். எப்படி ஒரு கடவுள் தீமையா இருக்கக்கூடிய இந்த மனித சரீரத்தை எடுத்து வர முடியும் அப்படின்னு கேட்டா, மனித சரீரத்தில் வர்றாரு அப்படின்னா அவர் கடவுளாக இருக்க முடியாது என்று இயேசு கிறிஸ்துனுடைய தெய்வீக தன்மையை, அவருடைய தேவத்துவத்தை நிராகரித்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர் சிலுவையிலே செய்து முடித்த அந்த மீட்பின் போதுமான தன்மையை, மீட்பின் கிரியையும் அவர்கள் நிராகரித்தார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம் மாத்திரம் போதாது, நீங்கள் கிரியைகளை நடப்பிக்க வேண்டும், நீங்கள் நியாய பிரமாணங்களை கடைபிடிக்க வேண்டும், சடங்காச்சாரியங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துனுடைய ஆள் தத்துவமும் அவருடைய மீட்பின் கிரியையும் அங்கே கேள்விக்குறியாக்கப்பட்டது. ஒரு கிறிஸ்தவத்தினுடைய மெய்யான அடிப்படையான ஒரு விசுவாசமே அதுதாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய தெய்வத்தன்மையும் அவருடைய மீட்பின் கிரியையும் தான் கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆணித்தரமான ஒரு கோட்பாடாக இருக்கின்றது. அதை யாராச்சும் மறுதலிச்சான் அப்படின்னா அவன் கிறிஸ்தவன் கிடையாது. அதனாலதான் நம்ம 1 யோவான் 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கும்பொழுது அங்கே யோவான் சொல்லுகின்றார், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல என்று சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் அறிக்கை பண்ணலையோ, அவர் தேவன், அவர் மெய்யாகவே தேவகுமாரனாக இந்த உலகத்திலே வந்தார், அவர் 100% மனிதனாகவும் 100% தேவனாகவும் இந்த உலகத்திலே வந்தார், அவர் தேவனாக இருந்தார், என்னுடைய பாவங்களுக்காக ஒரு சிலுவையிலே மரித்தார், என்னை மீட்கும்படியாக அவருடைய சிலுவை மரணமே போதுமானது என்று சொல்லி யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கவில்லையோ அவர்கள் தேவனால் உண்டானவர்கள் அல்ல என்று வேதாகமம் தெளிவாக எச்சரிக்கின்றது. ஏன் என்று சொன்னால், இதுதான் கிறிஸ்தவத்திற்கு ஒரு மையமான ஒரு விசுவாச கோட்பாடாக இருக்கின்றது. அதிலே என்ன செய்தார்கள்? இந்த கள்ள உபதேசகர்கள் கையை வைத்தார்கள். ஆகவே இந்த இடத்திலே இந்த கொலோசே சபை விசுவாசிகள் என்ன செய்தார்கள்? இந்த தவறான உபதேசத்தின் மத்தியிலே, அந்த மைய போதனையிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? உறுதியுள்ளவர்களாக இருந்தார்கள். கிறிஸ்துவனுடைய போதுமான தன்மையிலே, கிறிஸ்து எங்களுக்கு போதும், எங்களுடைய மீட்பிற்கும் எங்களுடைய இரட்சிப்பிற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதும் என்று சொல்லி அதிலே அவர்கள் உறுதியுள்ளவர்களாக இருந்தார்கள், நிலையுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். இங்கே உறுதி என்று பவுல் சொல்லுகின்றார். இந்த இடத்துல உறுதி என்று சொல்லும் பொழுது கூட அதுவும் ஒரு இராணுவ பயன்பாட்டு ஒரு சொல்லாகத்தான் இந்த இடத்திலே பவுல் பயன்படுத்துகின்றார். இங்கே உறுதி என்று சொல்லும் பொழுது அது ஒரு அரண், ஒரு பாதுகாப்பு அரண் என்று நாம சொல்லலாம். நீங்க பல இந்த இங்கிலீஷ் படத்துலலாம், இல்லைன்னா நீங்க பல வரலாற்று இந்த குறிப்புகள் எல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம். அங்கே என்ன செய்வாங்க? படை வீரர்கள் இருக்கும் பொழுது அந்த அரசனை பாதுகாப்பதற்கு, இல்லைன்னா படை வீரர்கள் எல்லாரும் நிற்கும் பொழுது முதலாவதாக ஒரு படை வீரர்கள் இருப்பாங்க, ஒரு குரூப் இருப்பாங்க. என்ன செய்வாங்க? அவங்க மேலிருந்து கீழ் வரைக்கும் கேடகத்தை வைத்து கவர் செய்து கொண்டு, கேடகத்தை வச்சு தங்களை பாதுகாத்து கொண்டு ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி எழுப்பியிருப்பாங்க. அதை தாண்டி எதிரி என்ன செய்ய முடியாதுங்க, எளிதில் உள்ள போக முடியாது, நகர்த்த முடியாது. அந்த அளவுக்கு உறுதியாக ஒரு பாதுகாப்பு அரணை அவர்கள் உருவாக்கி இருப்பார்கள். அதைத்தான் அந்த இடத்துல பவுல் சொல்றாரு. அவர் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், கிறிஸ்து என்கின்ற உறுதியான அந்த கேடகத்தை பிடித்தவர்களாக நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? அதில் ஒரு பாதுகாப்பு அரணை உடையவர்களாக, அதில் நீங்கள் உறுதியாக தகர்க்கப்பட முடியாத அளவிற்கு நீங்கள் இருக்கின்றீர்கள். கிறிஸ்து எங்களுக்கு போதும் என்கின்ற உணர்விலே, அந்த சத்தியத்திலே, அந்த அஸ்திபாரத்தின் மீது நிலையுள்ளவர்களாக, அசைக்கப்படாதவர்களாக, அந்த கிறிஸ்து என்கின்ற பாதுகாப்பு அரணை உங்களுக்கு தரித்தவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று சொல்லி அதை பார்த்து இந்த இடத்திலே பவுல் சந்தோஷப்படுகின்றார். கிறிஸ்துவின் மீது, அவருடைய சிலுவை மரணத்தின் மீது, அவருடைய சிலுவை மரணத்தினாலே உண்டாகின்ற மீட்பின் மீது விசுவாசிகள் இது எங்களுக்கு போதுமானது என்ற நிச்சயமுடையவர்களாக இருந்தார்கள். இது எங்களுக்கு போதுமா, பத்தாதா, நாங்கள் இன்னும் பல காரியங்களை செய்யணுமோ என்று சொல்லி அவர்கள் குழப்பங்கள் உடையவர்களாக, சந்தேகங்கள் உடையவர்களாக இருக்கவில்லை.
அவர்கள் கிறிஸ்துவனுடைய மீட்பின் பலியிலே அவர்கள் போதும் என்கின்ற நிச்சயமுடையவர்களாக இருந்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்திலே, கிறிஸ்துவனுடைய மீட்பின் கிரியையிலே நாம் போதுமானவர்களாக, அதனுடைய அந்த போதுமான தன்மையிலே உறுதியுள்ளவர்களாக நாம் இருக்கின்றோமா? அதில் நிச்சயமுடையவர்களாக நாம் இருக்கின்றோமா? இது கிறிஸ்தவத்திற்கு மிக மிக ஒரு மைய போதனையாக இருக்கின்றது. இன்னைக்கு ஏன் எல்லாரும் கிரியை மேன்மைப்படுத்தி பேசுறாங்க? இன்னைக்கு ஏன் பல உபதேசங்கள் பெருகி வருது என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய மீட்பின் போதுமான தன்மையை நிராகரிக்கிறதுனால தான். இன்றைக்கு நீங்களும் நானும் அதில் எந்த அளவுக்கு உறுதியுள்ளவர்களாக இருக்கின்றோம்? நீங்களும் நானும் அதில் எந்த அளவிற்கு நிலையுள்ளவர்களாக இருக்கின்றோம்? பிலிப்பியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, பிலிப்பியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடுங்கள் என்று சொல்லுகின்றார். விசுவாசிகள் என்ன செய்யணுமாங்க? ஒரே ஆவியிலே உறுதியாய் நிற்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். கொலோசையர் 1வது அதிகாரம் 22வது வசனத்தில் நாம பார்க்கும் பொழுது, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்கள், ஆனால் அப்படியாகும் என்று சொல்லுகின்றார். 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு என்று சொல்லுகின்றார். ஆகவே உறுதி என்று சொல்லும் பொழுது ஒரு பாதுகாப்பு அரணை போன்று விசுவாசிகள் கிறிஸ்து என்கின்ற அந்த ஒரு அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட்டவர்களாக, கிறிஸ்து என்கின்ற கேடகத்தை பிடித்தவர்களாக, கிறிஸ்து என்ற பாதுகாப்பு அரணை உடையவர்களாக, அவர் மூலமாக உறுதியாக நிற்கின்றவர்களாக விசுவாசிகள் இருக்க வேண்டும். அதுதான் இங்கே ஒரு போதகனுக்கு மெய்யான மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆகவே விசுவாசிகள், இந்த கொலோசை விசுவாசிகள், அவர்கள் விசுவாசத்திலே உறுதியுடையவர்களாக, ஒரே மனதுடையவர்களாக, அன்பினாலே இணைக்கப்பட்டவர்களாக, அன்பினாலே சேர்க்கப்பட்டவர்களாக, இங்கே கிறிஸ்துனுடைய விசுவாசத்திலே அவர்கள் உறுதியாக நிற்கின்றவர்களாக, ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலைமையிலே ஒன்றாக நிலையாக ஒழுங்குள்ளவர்களாக இருந்து அவர்கள் விசுவாசத்திற்காக உறுதியாக நின்றார்கள். இது என்ன செய்தது? தவறான உபதேசங்களிலிருந்து அவர்களை பாதுகாக்கும்படியாக அவர்களுக்கு உதவி செய்தது. ஆகவே இதை குறித்து இந்த இடத்திலே பவுல் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைகின்றார். விசுவாசிகள் அவர்கள் ஒழுங்குள்ளவர்களாக இருக்கின்றார்கள், சபையிலே ஒழுங்கு இருக்கின்றது, விசுவாசிகள் விசுவாசத்திலே உறுதியுள்ளவர்களாக நிச்சயமுடையவர்களாக இருக்கின்றார்கள். இதை விட வேறு எனக்கு எது மகிழ்ச்சி தர முடியும் என்று சொல்லி பவுல் அதிலே மகிழ்ச்சி அடைந்தவராக இருக்கின்றார். பிரியமானவர்கள், இன்றைக்கு நீங்களும் நானும் விசுவாசத்திலே உறுதியுடையவர்களாக இருக்கின்றோமா? கிறிஸ்துவிலே நிச்சயமுடையவர்களாக இருக்கின்றோமா? நம்முடைய சபையில அப்படிப்பட்ட ஒழுங்கு இருக்கின்றதா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒழுங்கு இருக்கின்றதா? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அனுதின வேத வாசிப்பாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் அப்படிப்பட்ட வேதம் போதிக்கின்ற ஒழுங்கு நம்மத்திலே இருக்கின்றதா? இந்த விசுவாசத்திலே கிறிஸ்து எனக்கு போதும் என்கின்ற நிச்சயமுடையவர்களாக நாம் இருக்கின்றோமா? அப்படி இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய சபை நிச்சயமாக தவறான உபதேசங்கள் இருந்து அது பாதுகாக்கப்படும். அதுதான் ஒரு போதகனுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கின்றது. அதுதான் ஒரு போதகனுடைய இருதய தாகமாகவும் இருக்கின்றது. ஆக இன்றைக்கு இதை உணர்ந்தவர்களாக, நாம் ஒரே ஆவினாலே ஒன்றாக கட்டப்பட்டவர்களாக, ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலைமையிலே ஒழுங்குள்ளவர்களாக இருந்து அதிலே உறுதியுள்ளவர்களாக செயல்படுவோம். தேவன் தாமே நம்முடைய சபையை பாதுகாப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம்.